தருமபுரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மீது சமூக வலைதளங்களில் அவதூறாக செய்தி பதிவிட்டதாக கூறி திமுக நிர்வாகிகள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்திற்கு எதிராக திமுக கொத்தடிமைகளே சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக தெரிகிறது. இதையடுத்து அவதூறு பரப்பிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுகவினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திரண்டனர். ஒரு உட்கட்சி பூசல் விவகாரத்திற்காக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் திமுகவினர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திரண்டது அனைவரது மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பேரூராட்சியில் சாதிய வன்கொடுமையால் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட தூய்மை பணியாளர் மரணத்திற்கு நீதி கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூய்மை பணியாளராக வேலை பார்த்து வந்த சுடலை மாடன் தனக்கு பதவி உயர்வு வழங்க முன்னாள் பேரூராட்சி தலைவர் ஆயிஷா கல்லாசி பணம் கேட்டு சாதி பெயரை சொல்லி இழிவாக திட்டியதால் மனம் உடைந்து விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். தூய்மை பணியாளரிடம் பணம் கேட்ட விவகாரத்தில் உடந்தையாக இருந்த பேரூராட்சி தலைவர் ஹிமைரா ரமீஷ் ஃபாத்திமா மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக எம்பி கனிமொழி உறுதியளித்திருந்த போதிலும் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் இச்சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரவாக இருப்பதாகவும் சுடலை மாடனின் உறவினர்கள் வேதனை தெரிவித்தனர். வாய் கிழிய சமூக நீதி குறித்து பேசும் திமுகவினர் தீண்டாமையால் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளரின் மரணத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பஞ்சாயத்தில் வேலை பார்த்ததுனால அவருக்கு ப்ரொமோஷன் கேட்டிருந்தார். ப்ரொமோஷன் கேட்டு நீ வேலையை பாரு, வந்த ஈவோக்கு எல்லாம் இவரை வச்சு வேலை தான் வாங்கினாங்க தவிர யாரும் ப்ரொமோஷனை பற்றி சொல்லவே இல்லை. அதில் பதவி இறக்கம் பண்ணணும். எனக்கு என் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு நியாயம் வேணும். எனக்கு அன்றைக்கி சொன்னாங்கல்ல, அவங்க மாவட்ட தலைவர் சொன்னாங்கல்ல, அவங்கள பதவி இறக்கம் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. அது செய்யவே இல்லை. அவங்க இன்னும் வேலை பார்த்துட்டு தானே இருக்காங்க. இதே நாங்கள் எங்கள் ஆளுக்கு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா